சங்கங்கோடாமட்டில் அருகே உள்ள வையாற்றின் தடுப்பணை 2 கோடி ரூபாய் விவசாயிகளை கட்டி கொடுத்திருக்கா கொடுத்துருக்கீங்களா? கைதுங்க. கல்யாண மண்டபம் சமுதாயக்குழு 21 லட்சத்துல கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறா. சாலை 50 லட்சத்துல அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறா. குடிநீர் பற்றாக்குறை போக 4 இடங்களில் போர்வெல் அமைத்து கொடுத்திருக்கோம். தெருக்களுக்கு புதிய சிமெண்ட் சாலை 20 லட்சம் மதிப்பில் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நவீன வசதியுடன் குடிநீர் தண்ணீர் வசதியுடன் சேர்ந்து ஒரு பொது கழிப்படம் கட்டப்படும் என்பதை நான் பதிவோடு தெரிவிக்கிறேன். மேல்தட்டு போர் இப்ப இருக்க தண்ணீர் தொட்டி வந்து போதுமானதாக இல்லாத காரணங்களால் கூடுதலாக ஒரு 60,000 கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்நிலை தொட்டி கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்கு செய்வதற்கு பாலம் இல்லாமல் ஆற்றில் பாதுகாப்பற்ற முறையில் செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆற்றில் மறுபுறம் சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கின்றன. பாலம் இல்லாமல் இருப்பதனால் இப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாமல் தரிசு நிலங்களாகவே உள்ளன. எனவே ஆற்றில் கடந்து செல்வதற்கு பாலம் வைத்திருப்பது கிடையாது. ஏற்கனவே வந்து நீங்க சொன்னீங்க அப்ரோச் ரோடு இருக்குல்ல, அப்ரோச் ரோடு இருக்குல்ல, வழி நான் சர்வே பண்ணதுனால கொடுக்க மாட்டேன். இனிமேல் அந்த ரோடு கொடுக்க உறுதியாக ரோடையும் போட்டு பாலத்தையும் கட்டி கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. ஆக பெரியவர்கள் தாய்மார்கள் உங்களுடைய நலன் கருதி அனைத்து பணிகளையும் செய்து கொடுக்கின்ற நிலையில் இருக்கின்ற நாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் இந்த தொழில்களை நிறுத்தியிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளர்கள். ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகள் நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் ஜனத்திலே முத்திரையிட்டு என்னை